கும்பாய மீனாய 12 ராசிக்காரர்கள் நீங்க இருக்கிறீங்க. இன்னும் 12 ராசிகள் எல்லாரும் இருக்கிறீங்க. அந்த ராசியில் இருக்க பேச்சுகள் எல்லாம் பரிகாரம் நான் சொல்லிட்டு. ஓகே, இப்ப எல்லாத்துக்கும் கட்டுவேல வந்து எழுப்புல வைங்க. தண்ணிக்குள்ள வச்சுட்டு எழுப்புங்க. வந்தக்கை இருக்கணும். வலதக்கை. மாலை அமாவாசை பித்ருக்கள் பூஜை நம்ம ஒசூரில் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. இருக்கிற மொத்த பேரையும் உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ண நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். ஸோ ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இங்கே நம்ம கோயில்கிட்டே வந்து குளம் இருக்குது. ஸோ ஒரே லைனாக இந்த மாதிரி லைன் பை லைனாக உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடணும் பூஜை சாமான் எல்லாமே. வெத்தலை பாக்கு, அந்த எள், அரிசி மாவு, இந்த பூ, பழம், ஊதுவத்தி, கற்பூரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாழை இலை அதில் வச்சுட்டு 1 by 1 அவங்க சொல்ல அவங்க மந்திரம் சொல்ல பெரியவங்க பேர் எல்லாமே உச்சரித்து நம்மளோட பித்ருக்கள் பேர் எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி பூஜையை செஞ்சுட்டு வரணும். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி மெத்தடில் எப்படி செய்வீங்க, எங்கே போய் செய்வீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஆத்தோரமாக வந்து நிறைய செய்கிற பழக்கம் உண்டு. ஸோ வேலூர்லலாம் பார்த்திங்கன்னா ஆத்தோரத்தில் தான் உட்கார வச்சு செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த இது இல்லைன்றதுனால கோட்டை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது கோயில். ஸோ அந்த கோயிலில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா 2 பெரியப்பா, அப்பா, சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா வர முடியல, தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அந்த சித்தப்பானால வர முடியல. பட் எல்லாமே வந்து கலந்துன்னு பூஜையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ಓಕೆ ಹಾಂ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ತೆಗಿತಣ್ಣ ಫಸ್ಟ್ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬರೋಣ ಅಲ್ಲ ಇವಾಗ ಕಲ್ಸೋಣ ತಿಳಿಯೋದನ್ನು. ஸோ மக்கள்ஸ் கோயில்கிட்ட பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா அம்மா எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆயத்தை போட்டு கும்மி பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் திரியெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து நம்ம அமாவாசை கும்பிட முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் மச்சின பொண்ணு வந்து சமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பண்ணக்கூடாது, வீட்டில் இருக்கும். ஸோ அம்மா வீட்லேயே பார்த்திங்கன்னா சஷாங்க் போட்டு அங்கே பையனுக்கு. ஸோ நான் இங்கே கொடுக்கலையே குழந்தைக்கு சாப்பாடு அப்படின்னு நினச்சேன். பட் அம்மா அங்கே வந்து படைக்கிறாங்க. பட் ஆனாலும் வீட்டில் வந்து பித்ருக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ப்ராப்பராக எவ்வளோ இதுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும்.
ஸோ அந்த வழிபாடில் தானே அவங்களுமே அவங்களோட பெரியவங்க சொன்னதை கேட்டு இன்னமும் வழிபட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி அமாவாசை பூஜை செய்யலை. ஸோ அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க சாமி கும்பிடுவோம், அது போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம போகவும் இல்லை. ஸோ வருஷத்தில் 3 மாதம் கும்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் அமாவாசை சில பேருக்கு கும்பிட முடியாது, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வருஷத்தில் 3 அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை அண்ட் இந்த மாளிகை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் மிஸ் பண்ணாமல் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை பேர் நீங்களுமே உங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணை கொடுத்துட்டு வீட்டில் பூஜை போட்டிங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.